உள்ளாட்சி அமைப்பு, மாநகராட்சி, நகராட்சி, பேரூராட்சி, ஊராட்சி எல்லாம் தெருக்களில் பேரை மாற்ற வேண்டும் ஒரு அறிவிப்பு. இப்ப எல்லாமே ஒன்னா பேர் வைப்பாரு, இல்லைன்னா பேர் எடுப்பார். இதுதான் திமுக ஆட்சியுடைய சாதனை. வேற எந்த சாதனையும் செஞ்சிடல. ஏன்னா கோட் ஷூட் போடுவார், இதெல்லாம் பத்திரிகையில் ஊடகத்திலையும் பார்ப்பீங்க. ஒன்னா பேர் வைப்பாரு, இல்லைன்னா பேரை எடுப்பார். இதுதான் நம்ம தமிழ்நாட்டு முதலமைச்சருடைய நிலை. ஏங்க ஏற்கனவே இந்த பிரச்சனை வந்துதான் போக்குவரத்து கழகத்திற்கு பெயர்கள் எல்லாம் எடுக்கப்பட்டது, மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்ட பெயரெல்லாம் நீக்கப்பட்டது. மீண்டும் பிரச்சனை உருவாக்குறார் இந்த முதலமைச்சர். அவர் சொல்றார், ஜாதியின் பெயரிலோ மதத்தின் பெயரிலோ தெருக்கள் இருக்கக்கூடாது. வேண்டாம், இருக்க வேண்டாம், நல்லதுதான். ஆனா யாரு பேரை வைக்கிற, உங்க அப்பா பேரை கொண்டாந்து வைக்கலான்னு அறிக்கை விட்டு. இதுதான் தவறு. நீங்கள் யாருடைய பெயரை வைக்க வேண்டாம். எனக்கு எந்த தலைவருடைய பெயரையும் வச்சா ஒரு தலைவர் வைக்கல அப்படின்னு பிரச்சனை வந்துகிட்டு இருக்கோம். அதற்காகத்தான் ஏற்கனவே போக்குவரத்து துறையில் இருந்த பெயர்கள் நீக்கப்பட்டது. அந்தந்த மாவட்டத்தினுடைய தலைவர்கள் அந்த மாவட்டத்திற்கு பெயர் சூட்டப்பட்டதையும் நீக்கப்பட்டது. மீண்டும் வேண்டுமென்று திட்டமிட்டு உங்களுடைய அப்பா பெயரை வைப்பதற்காக ஒரு அரசாணை வெளியிட்டீர்கள். மீண்டும் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் இது ரத்து செய்யப்படும்.